மாவட்டம் பிரம்மதேசம் பக்கம் 10வது படிக்கிற பொண்ணும் 12வது படிக்கிற பையனும் தனியா வந்திருக்காங்க. அப்ப அங்க ரோந்து வேலையை பார்த்துட்டு இருந்த போலீஸ்காரர் இளங்கோ 2 பேரையும் மடக்கி பிடிச்சு விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சதுல 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம வந்தது தெரிய வந்திருக்கு. உடனே போலீஸ்காரர் இளங்கோ அந்த மாணவனை விரட்டி விட்டுட்டு மாணவியை மட்டும் பத்திரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போயிருக்காரு. பிரம்மதேசம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இரவு முழுக்க இம்சை பண்ணியிருக்காரு. விடிஞ்சதும் நல்லவ மாதிரி பெத்தவங்களை கூப்பிட்டு மாணவியை அனுப்பி வச்சிருக்காரு. ராத்திரி என்ன நடந்ததுன்னு பெத்தவங்க கிட்ட மாணவி சொல்லி அழுதுருக்கா. இப்ப அந்த போலீஸ்காரர் மேல போக்சோ கேஸ் விழுந்திருக்கு. ஒரு போலீஸ்காரருக்கு, பெண்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரருக்கு, முதல்வரோட நேரடி கண்காணிப்புல இருக்கிற காவல்துறையில வேலை பார்க்கிற ஒருத்தருக்கு ஒரு மாணவி மேல, அதுவும் 10வது படிக்கிற பொண்ணு மேல கை வைக்கிற துணிச்சல் எப்படி வருதுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சிஎம் சார் இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே கண்டுக்க மாட்டாரு. ஆட்சியாளர்கள் கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அந்த துணிச்சல்ல தான் போலீஸே இப்படி பண்றாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகும் முதலமைச்சர் 2026 தேர்தலில் ஜெயிப்போம்னு தேர்தலை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காரு. ஜெயிச்சு என்னதான் செய்ய போறாரு? அட, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப ஜெயிச்சு என்னதான் செஞ்சிட்டாரு? இவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? யோசிங்க மக்கா, யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க.